இப்ப சமீபத்துல ஒரு நெறைய விஜய் ஃபேனாக உங்கள நாங்க பார்க்க முடிஞ்சது. டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி. ஸோ இந்த டிவிகேல நேத்து தான் எல்லாருக்கும் இருக்க ஒரு மெயினான ஒரு மொமெண்ட் நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஜோசப் விஜய் என்னும் நான். நான் அந்த மொமெண்ட்ட பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எமோஷனலா இருந்துச்சு. அது ஹாப்பினஸோட ஒரு எனக்கு ஆக்சுவலி அ நான் தமிழ் கிடையாது. யாஹ்! கேரளா தான். பட் உங்களுக்கு தெரியும் கேரளாவுல அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு. எஸ். ஸோ நெறைய முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். விஜய் சார எல்லாம் பார்த்து தான் நம்மளே ம். சினிமான்ற ஒரு ஆசையே வந்தது அந்த மனுஷன பார்த்து தான். அது வேற யாருக்குமே அந்த கிரெடிபிலிட்டி குடுக்க என்ன மாரி என்னோட ஏஜ் குரூப்ல இருக்கிற 90ஸ் கிட்ஸ் இல்லன்னா அது தாண்டி வந்தவங்களுக்கு எல்லாம் விஜய் சார், அஜித் சார் எல்லாம் தானே. அதுலயும் விஜய் சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரோட ஒரு ஆரா என்ன? அவரோட ஒரு மூவி. இன்ஃபாக்ட் அவரு வந்து அவரோட படம் ஹிட்டோ இல்லையோ, அத பத்தி எல்லாம் நம்ம வந்து இதுவரைக்குமே நான் கான்ஷியஸ் ஆனதே இல்ல. ம். இப்ப நம்ம எல்லாரோட ஆக்டர்ஸோட படம் இது ஹிட்டு, இது ஃப்ளாப்பு அப்படின்ற ஒரு கேட்டகரைஸ் பண்ணுவோம்ல. விஜய் சாரோட படம் இதுவரைக்குமே நான் கேட்டகரைஸ் பண்ணதில்ல. அவரோட படம்னா அவரோட படம். அது எந்த படமா இருந்தாலும். பிகாஸ் அ கதையெல்லாம் தாண்டி அந்த அந்த மனுஷங்கிட்ட ஒரு ஆரா இருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட இருக்கிற மாரி இல்லன்னா, முன்னாடி இருந்த லெஜெண்ட்ஸ் மாரி. அந்த மாரி ஒரு பயங்கரமான ஆரா இருக்கு. அவர பார்த்து வந்ததுனால அவர் மேல நமக்கு அந்த பாசம் அதிகமா இருக்கும். ஸோ ஜோசப் விஜயன்னு நான் அப்படின்னு நான் ஆக்சுவலி பிரெடிக்ட் பண்ணி போட்டேன். ஐ மீன் பிரெடிக்ஷன் எல்லாம் கிடையாது. பிரெடிக்ஷன் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ம். பயங்கரமான சப்போர்ட். இப்ப நமக்கு வந்து எனக்கு மத்த கட்சி மேல இருக்கிற எதிர்ப்போ அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஜஸ்ட் இவரு லவ். மேல இருக்கிற அன்பு, லவ் அவர் மேல இருக்கிற அந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் அது இல்ல. அதனால நான் வந்து அவரு நேத்து தான் ஆஃபிஷியலி ஜோசப் விஜயன்னு நான் போட்டது. ஆனா நான் Instagramல பார்த்தீங்கன்னா, முந்தா நேத்து நான் அது போட்டுட்டேன். ஓகே, ஓகே. இப்ப என்ன நெறைய பேர் கேட்டாங்க, என்ன என்ன இன்னும் ஆவல அது. ம். ஆவும். கான்ஃபிடென்ட்டா இருங்க. வெற்றி நிச்சயம் அப்படின்னு. ம். இட்ஸ் நைஸ் அது. அது பயங்கரமான ஒரு இந்த ஹாப்பினஸ் மேல போய் அது ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆயிடுச்சு.